ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாட்டர் பம்ப் ரெடி பண்ண போகிறோம். 2 டைப்பில் ரெடி பண்ண போகிறோம். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் எந்த வீடியோலும் சொல்லாத சீக்ரெட் நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க. நடுவில் அந்த புள்ளி வச்சுருக்கு பாருங்கள், இதுதான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால் இதை எடுத்துக்கோங்க. அடுத்து 19 mm பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நறுக்கிடுங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் அகலத்துக்கு நறுக்கி வச்சுருங்க. எதுக்கு இந்த சின்ன பிவிசி பைப் சூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் கேன் முடியும் நடுவில் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டுக்கு இதான் மேட்சிங்காக வருது. அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ரவுண்ட் அளவுக்கு தான் நம்ம விசிறியை ரெடி பண்ண போகிறோம். அதில் அந்த இதை நல்லா ரவுண்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அது நல்லா 8 முளைக்கு நல்லா ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதை சென்ட்ரல் பாயிண்ட்டை வச்சு நம்ம காம்பஸ் வச்சு அளவு எடுக்க போகிறோம். இது நல்லா அளவு எடுத்துக்குங்க. அளவு எடுத்துக்கிட்டு இன்னொரு வாட்டர் கேன் மூடியில் இதே அளவை நடுவு சென்டரில் ஓட்ட போட்டுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதை நல்லா கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லேசாக இருக்கின்றது, அதனால் இதை சூஸ் பண்ணல. இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கேனாக திரும்படி எடுத்துக்கிட்டேன். இதை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அதை இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பென் ரீஃபில் எடுத்துக்கோங்க. அதை 1 சென்டிமீட்டர் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் சென்டர் பகுதியில் அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடுங்க. நான் அதே மாதிரி ஒட்டிக்கிட்டேன். அடுத்து நம்ம இதே மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க பிவிசி பைப்பை. அதை வந்து இதே மாதிரி நடுவில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3 சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அளவு மாறாமல் வரும். இதே மாதிரி ஒட்டிடுங்க. இது எப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இருக்கணும். அடுத்து வாட்டர் கேன் மூடியில் சென்டரில் இதே மாதிரி ஓட்ட போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பிவிசி பைப்பில் சைடில் இதே மாதிரி ஓட்ட போட்டுக்குங்க. இந்த ஓட்ட போடும்போது பக்குவமாக போடுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இருக்கணும், அளவு மாறி இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம டெலிவரி பைப் ரெடி பண்ணணும். அதனால் என்கிட்ட இருந்து பழைய ஸ்கெட்சை வந்து இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி அளவாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதே அளவு தான் நம்ம கரெக்டாக வரும். அந்த பிவிசி பைப்பில் குளூகன் வச்சு இதே மாதிரி ஒட்டிடுங்க. நான் ஒட்டிட்டேன். அடுத்து நம்ம குளூகன் வச்சு மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா அளவு மாறிடக்கூடாது. ஏன்னா மாறிட்டால் ஓடும்போது ஃபேன் வந்து சைடில் உரச ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து இது மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிவரி வந்து அந்த சைடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஃபேனை வந்து மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பேட்டரி வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கிட்டாவது உரசதா என்னன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம ஃபேன் நல்லா தான் ஓடுது. அடுத்து நம்ம டெலிவரியை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சைடில் வந்து குளூகன் வச்சு ஒட்டிட்டேன். இதே மாதிரி ஒட்டிடுங்க. திரும்பவும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா குளூகன் ஒட்டும்போது விசிறியில் பட்டிங்கன்னா ஒட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இப்போ மேலே வந்து டாப்பை வந்து மூட போகிறோம். ஏன்னா அதில் வந்து தண்ணி நிறைய போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவை கம்மியான தண்ணி தான் வேணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் ஃபோர்ஸில் போகும். அதனால் மேலே வந்து மூடிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டர் பம்ப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பெரிய வாட்டர் பம்ப் ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் இதே மாதிரி ஓட்ட போட்டுக்குங்க. நான் சால்ட்ரிங் வச்சு ஓட்ட போட்டுக்கிட்டேன். உள்ளே இருக்க பிளாஸ்டிக் எல்லாமே சால்ட்ரிங் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து உரச வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூடியோட சைட்லேயும் ஓட்ட போட்டுக்குங்க. அதில் ஏதாவது பிசு இருந்தால் கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஃபேன் ரெடி பண்ண போகிறோம். அதனால் வாட்டர் கேன் மூடியை வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணிடுங்க. ஸ்கேலை வச்சு நடுவில் எல்லாத்தையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து காம்பஸ் வச்சு அளவு எடுத்துக்குங்க. இந்த அளவு வச்சு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்டர் கேன் மூடியிலே கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் கட் பண்ணும்போது சென்டரில் வந்து மார்க் பண்ணி ஓட்டை போட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அளவு மாறாமல் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிடுங்க. அடுத்து குளூகன் வச்சு மோட்டாரை வந்து ஒட்டிடுங்க. அடுத்து குளூகன் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஃபஸ்ட் மோட்டார் ரெடி பண்ண மாதிரியே தான் இதே விசிறியும் அதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணி மாட்டிடுங்க. செக் பண்ணி பாருங்கள் ஓடுதா இல்லையான்னு. அடுத்து பேனாவோட எம்டி கூட எடுத்துக்கோங்க. அதை இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தான் டெலிவரியாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து குளூகன் வச்சு இதே மாதிரி நல்லா ஃபிக்ஸாக ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம டாப்பை வந்து மூட போகிறோம். அதனால் வாட்டர் கேன் மூடியை வந்து பாதியை நறுக்கி வச்சுக்கிட்டேன். அது வந்து மேலே வந்து குளூகன் வச்சு இதே மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய வாட்டர் பம்ப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 2 வாட்டர் பம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய பம்பு பாருங்கள். இந்த பெரிய பம்பு எப்படி ரெடி ஆயிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம சின்ன வாட்டர் பம்பும் ரெடி ஆயிருக்கு. ஏன்னா அதில் எவ்வளோ பெரிய மோட்டருக்கு அந்த சின்ன பம்பு தான் இருக்குது. இதே கான்செப்டில் தான் நம்ம சின்ன பம்பு ரெடி ஆயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2 மோட்டரு ரெடி பண்ணிட்டோம். இதில் எந்த மோட்டர் பவராக இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். வாங்க எல்லாத்தையும் ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சின்ன மோட்டர் ஓட்டி பார்ப்போம். இது கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் வருது, தண்ணி நிறைய வருது. நம்ம பெரிய மோட்டர் மாட்டி பார்ப்போம். இதில் தண்ணி கம்மியாக வருது, பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியாக வருது. இதுவும் ஃபோர்ஸாக தான் வருது. ஆனால் இந்த மோட்ரு தான் நல்லா சுற்றும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப சின்ன விசிறியாக போட்டிருக்கோம். அதனால் அதில் ஃபுல் ஃபோர்ஸும் அந்த சின்ன விசிறியில் இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக போகிறதுனால உடனே எடுத்து தள்ளிடும்.
இது பெரிய மோட்டரில் வந்து அவ்வளோவா தள்ளாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து பெரிய விசிறி அப்படின்ற நிறைய தண்ணி உள்ளே இருக்கிறதுனால அவ்வளோவா ஃபோர்ஸ் கிடைக்காது. அதனால தான் இதுக்கு வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாட்டர் பம்போட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதனால தான் அந்த கம்பியில் வந்து மாட்டி வச்சுருக்கோம். நம்ம சின்ன வாட்டர் பம்போட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 80 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃபோர்ஸ் கிடைக்குது. இதே பெரிய வாட்டர் பம்ப் வந்து அவ்வளோ கிடைக்கல. இப்போ ஓடுறது பெரிய வாட்டர் பம்ப் தான் ஓடுது. அது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருது நீங்களே பாருங்கள். ஃபோர்ஸ் எதுவும் அவ்வளோவா கிடைக்கல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பம்பில் உங்களுக்கு எந்த பம்ப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெரிய பம்ப் பிடிச்சிருக்கா இல்லை சின்ன பம்ப் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னையை கேட்டால் அந்த சின்ன பம்பு தான் நல்லா ஓடுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சின்ன விசிறியாக போட்டிருக்கோம், அதனால் இதான் பவர்ஃபுல்லாக ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.